दृश्य देखकर இந்த ஒரு காட்சியை பார்த்து ஜெகन्नाथ उसके पैरों में गिरा जगन्नाथ போயிட்டு சீதம்மாவோட காலில் விழறான் और बोला कि माता सीतम्मा तुम मेरी भी माता हो சீதம்மா கிட்ட போயிட்டு மாதா சீதம்மா நீ குழந்தைக்கு மட்டும் இல்லை எனக்கும் நீ ஒரு தாய் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். யார் அப்படின்னா ஜெகन्नाथ வந்து சொல்கிறான். ஸோ ஸ்டோரி இதோட முடியுது. ரொம்ப எமோஷ்னலி கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டோரி. இதை படிக்கும்பொழுது நமக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மைனாவும் இல்லை, ராமி இல்லை அப்படி சொல்லிட்டு. ஆனால் இது வந்து என்ன புரியுது அப்படின்னா, தோத்தா ஒரு பசுமாடுக்கு இருக்க அறிவு, அந்த பசுமாடு வந்து இன்னொரு பசுனோட குழந்தைக்கு பால் கொடுக்கறத பார்த்துட்டு இதில் சீதம்மா வந்து ராமியோட பசங்களுக்கும் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த பசங்களுக்கும் ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அனிமல்ஸ் கிட்டேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்றது. ஸோ இதோட ஸ்டோரி முடியுது. அடுத்தது கஹானிக்கா விசேஷ்தாய். நம்ம இதுக்கு முன்னாடிலாம் விசேஷ்தாயை வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக படிப்போம். கதோகதன், கஹானி, பாஷா சைலி, அந்த மாதிரி ஒரு டாபிக் தனித்தனியாக படிப்போம்ல. இதில் தனித்தனியாக இல்லாமல் ஒரே பேராகிராஃபில் கம்பைல் பண்ணி எழுத போகிறோம். அதுதான் கஹானிக்கு விசேஷ்தாய். மைனா नामक गाय बछड़े को जन्म देकर मर जाती है. மைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஃப்க்கு வந்து பர்த் கொடுத்துட்டு மைனா இறந்து போயிடுது. தோத்தா நாமக் காய் உசே அப்னா தூத் பிலாத்தி ஹே. தோத்தா அப்படின்ற பேர் கொண்ட பசுமாடு என்ன பண்ணுதுன்னா தன்னோட பால் வந்து அந்த குழந்தைக்கும் கொடுக்குது. யஹ் தேக்கர் சீதம்மா ராமிக்கு பச்சிக்கும் அப்னா தூத் தேதி ஹே. ஸோ இதை பார்த்து சீதம்மா என்ன பண்ணுறா, ராமியோட குழந்தைகளுக்கும் பால் கொடுக்குறாங்க. इसलिए तोता और मैना इस कहानी के उत्तम शीर्षक है. ஸோ அதனால் தோத்தா और मैना அப்படின்றது இந்த ஸ்டோரிக்கு ஒரு உத்தமமான ஒரு தலைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. शीर्षकனா என்ன? शीर्षक அப்படின்னா ஹெட்டிங், தலைப்பு. पूरी कहानी में एक गंभीर शोक दिखाई दे रहा है. पूरी कहानी में இந்த என்டையர் ஸ்டோரியிலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு மாதிரி கொஞ்சம் துக்கமாக இருக்குல்ல, கொஞ்சம் சேட்னஸ்ஸை வந்து காட்டுற மாதிரி இருக்குது. इसलिए पाठक पत्थर की मूर्ति की तरह निश्चल रहती है. அது மாத்திரம் இல்லாமல் அதனால தான் இந்த கதையை பார்க்க அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாச்சு அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப அழகாக அதை நெரேட் பண்ணியிருப்பாங்களா, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. घटनाओं के परिवर्तन के साथ साथ आगे की कहानी जाने की बेचैनी तीव्र होती है. घटनाओं के परिवर्तन से, घटनाओं அப்படின்னா இன்சிடென்ட்ஸ். ஸோ அந்த இன்சிடென்ட்ஸ் பரிவர்த்தன்னா மாறுறது. இன்சிடென்ட்ஸ் மாற நமக்கும் என்ன இந்த இந்த ஸ்டோரி லிசன் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா அடுத்து என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சைனி அப்படின்னா ஒரு மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன். அடுத்து என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு. जब यह मालूम होता है कि जगन्नाथ के बच्चे को सहारा मिल गया